ஒரு வீட்டுல ஒருத்தன் கிஸ் பண்ணிட்டு இருக்கிறான். நைட் ஆனோடனே சரி சரி ஓகே. எனக்கு நான் பங்குக்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்லை பார்க்கிங் தான் பிரச்சனையா? பாஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக். ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அதிகப்படியான முடி உதிர்தல், தலையில் அரிப்பு, பொடுகு, புண், கொப்பளங்கள் போன்றவற்றால் அவதியா? அனைத்திற்கும் ஒரே தீர்வு டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர் கேஷமுத் ஷா. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இட்லி, சாம்பார், தோசை, சோறு, பிரியாணி சாப்பிட்டு இருக்குது. கபாப், கிபாப். ரொம்ப முக்கியமான ஒருத்தர் வந்து ஓப்ரோ. அவர் இல்லைன்னா வந்து மேபி வேற ஏதோ ஒன்று நடந்து, இல்லை இன்னும் கொஞ்சம் லேட் ஆகியோ, இல்லை நான் வேற மற்ற விஷயங்களை கற்றுக்கிட்டோ எப்படியோ நடந்திருப்பேன். ஆனால் அவர் எனக்கு ஒரு ஷார்ட்கட் மாதிரி. பிக் பாஸ் சம்பவம் அதெல்லாம் பார்த்துட்டு நான் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி நடா இது அப்படின்ற மாதிரி. ஏன்னா நான் நினைச்சது நடக்காம வேற ஒன்று தப்பான விஷயம் ரொம்ப பெருசா எனக்கு நடந்தது. ஒரு பலான்னு ஒரு அடியை வாங்கிட்டு மூடின்னு வீட்டுல இருக்கிறப்போ நம்மளுக்கு ஒண்ணு கிடைக்கிறப்போ நம்ம என்ன யோசிப்போம், ஓகே கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும், ஓவர் சேட்டை பண்ணா. ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், ரெட் நூல் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு இன்டர்வியூ வந்து எப்பயும் வந்து ஒரு ஸ்டாண்டர்டா, ஒரு சிம்பிளா, இல்லாட்டி கொஞ்சமே கிளாஸியா எல்லாம் நீங்க பார்ப்பீங்க. ஆனால் நாங்கள் யார் இன்டர்வியூ பண்ணுறோன்னு இருக்குது. அதனால வந்து நீங்கள் கோளாறான ஒரு கலைஞர் நீங்கள் கேள்வி கேட்கும் போது அந்த இன்டர்வியூவே கோளாறாக தான் இருக்கும். நான் யாரை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். அசல் கோளார். வணக்கம். வணக்கம். இது உங்க அசல் கோளார். அசல் கோளார் வந்து சென்னையில் கொஞ்சம் கலக்கலை எல்லாம் பார்த்துருக்கணும். அசல் கோளார் லண்டன் பேக்ரவுண்டில் இருக்கிறீங்க. லண்டனுக்கு வந்து ஏசஸ் வாய்ப் தென் ஐஎஃப்டி மஜா ஒரு ஷோவில் நீங்கள் வந்து மஜாவாக பண்ணியிருக்கிறீங்க. சரியா? ஸோ என்ன நினைக்கிறீங்க லண்டனை பற்றி? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மற்ற வெளிநாடுகளுக்கெல்லாம் போனால் ஒரு வெளிநாட்டில் இருக்கிறோம் நம்ம அழகாக இருக்கு, ஃபாரின் அப்படின்லாம் தோணிட்டு இருக்கோம். ஆனால் என்னன்னு தெரில, நான் லண்டன் வந்து இறங்கின அடுத்த நாள்லேருந்து ஏதோ சென்னை வந்து ஒரு 200 வருஷத்துக்கு அப்புறமோ, இல்லை சென்னையை இன்னும் செம்மையாக டெவலப் பண்ணாலோ என்னவா இருக்குமோ, எனக்கு அப்படி தான் லண்டன் ஃபீல் பண்ண வைக்குது. எனக்கு ஒரு வேற ஒரு ஊர் தெரியுது, இது வளர்ந்துட்டாங்க, நிறைய காசு இருக்கிற ஊர் எல்லாமே இருந்தாலும், ஆனால் ஒரு சென்னையோட ஃப்ளேவர் அப்படியே இங்கே இருக்கிறதா என்னால் பார்க்க முடியுது. அது எனக்கு எந்த ஊரும் அப்படி என்னை ஃபீல் பண்ண வச்சது கிடையாது. எல்லாம் மற்ற ஊருக்கு போனாலே இது வேற ஒரு ஊர் நல்லா இருக்குது அப்படின்ட்டு தோணும். ஆனால் இது நல்லா இருக்குது, ஆனால் என்னோட ஊர் மாதிரி இருக்குது, சென்னை மாதிரியே என்னை ஃபீல் பண்ண வைக்குது. அதெல்லாம ஆளுங்களும் நல்லா பார்த்துக்கிறாங்க. என்ன நான் ரொம்ப நாளாக வரணுன்ட்டு நினச்சிட்டு இருந்த ஒரு ஊர். ஓகே, ஃபைனலி லியோ படத்தில் நான் ரெடி நான் பாட்டு, அது வந்து அவ்வளோ சீக்கிரம் அப்படி ஒரு வாய்ப்பு. அதாவது வந்து இளைய தளபதியோடய நீங்கள் சேர்ந்து கூட பாடும்போது எப்படி சொல்கிறது, அதுக்கு முன்னாடி எனக்கு நடந்தது வந்து பிக் பாஸ் சம்பவம். நான் அதெல்லாம் பார்த்துட்டு நான் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி என்னடா இது அப்படின்ற மாதிரி. ஏன்னா நான் நினைச்சது நடக்காம வேற ஒன்று தப்பான விஷயம் ரொம்ப பெருசா எனக்கு நடந்தது. அவ்வளோ ஒரு எப்படி சொல்றது, கொஞ்சம் உள்ள வந்து கொஞ்ச நாள் தான் ஆகி இவ்வளோ பெரிய ஒரு நெகட்டிவ் ஹேட்ரட் எல்லாம் பார்த்து அது நான் ஒரு 10 நாள்ல அதுலேருந்து மொத்தமாக 10 நாள்ல வெளியே வந்துட்டேன். ஆனாலும் எனக்கு ஒன்று அடிச்சுக்கிட்டே இருக்கும்ல, என்ன இது நம்மளும் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படி இப்படின்ட்டு. எனக்கு அப்படி நான் சோகமாக இருந்தேன்னு சொல்ல முடியாது, ஆனால் அதை நினச்சி கொஞ்சம் வெறுப்பாக இருக்கும்ல. அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் தான் அவர் ஃபோன் பண்ணார், அனிருத் இது மாதிரி ஒரு பாட்டுக்கு இது பண்ணலாமா. ஓகே. ஆனால் எனக்கு லியோனுக்கு தெரியாது. ஓகே, அதுக்கப்புறம் தான் சொல்றாங்க லியோன் போனஸ். ஓகே, அப்புறம் அந்த பாட்டு எழுதி அனுப்பி விட்டேன், ரெக்கார்ட் பண்ணி நாங்கள் அவர்கிட்ட தான் போய் ரெக்கார்ட் பண்ணேன். எல்லாம் நடந்து அப்படியே ரிலீஸ் ஆகி ஃபுல் இந்த ஹேட்ரட் எல்லாம் கொஞ்சம் இதுக்கு தான் நம்மளுக்கு இந்த ஹேட்ரட் கிடைச்சது போல இருக்குது. ஏன்னா இப்போ எனக்கு ஸ்ட்ரைட்டா இப்போ லியோ வாய்ப்பு கிடைச்சிருந்துச்சுன்னா சூப்பர்ல அந்த மாதிரி ஒன்று தோணிருக்கும். ஒரு பலான்னு ஒரு அடியை வாங்கிட்டு மூடின்னு வீட்டுல இருக்கிறப்போ நம்மளுக்கு ஒண்ணு கிடைக்கிறப்போ நம்ம என்ன யோசிப்போம், ஓகே கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும், ஓவர் சேட்டை பண்ணா பலால்னு அடிப்பாங்க,
அதுக்குன்ட்டு வேலையும் நல்லா செய்யணும். ஸோ இது ரெண்டுத்தையும் கற்றுக் கொடுத்தது அந்த சூப்பர். ஸோ அந்த லிரிக்ஸ் வந்து பேசிக்கலி ஒரு வெறித்தனம். அதாவது வந்து இவ்வளவு விஷயம் நடக்கும்போது இப்படி ஒரு பரிசு கிடைக்குதே, நாம காட்டும் இந்த உலகத்துக்கு நாம யார் காட்டணும்னு சொல்ற மாதிரியான வரிகள். அப்படி நான் நினைக்கல. அவங்க கேட்டாங்க இது ஒரு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும், அதை நம்ம எப்படி செய்யணும், ஓகே, அது நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்ட்டு நினச்சி செஞ்சது தான். சூப்பர். இல்லை வந்து அது ஃபேவரட்டான லைன்னா என்ன சொல்லுங்க? அதோட ஆட்டு சாராயம் பீட்டு சுருட்டு கேங்கில் இல்லை பொய் பொருட்டு விளையாட்டு போல வேலையை நவுத்தும் வேர்ல்டு வைட் லிங்க். ஸோ சூப்பர். இது இது எப்படி சொல்கிறது, நிஜம் ஆனால் ஒரு எக்ஸாஜுரேஷன். ஸோ அந்த படத்துக்கு அது தேவை. ஆனால் என் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கிற ஒரு 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 பர்சன்டேஜ் உண்மை தான். வேர்ல்ட் வைட் லிங்க் எந்த நாட்டில் பார்த்தாலும் அசல் இருக்கிறாங்க. இன்னைக்கு லண்டன்ல இருப்பீங்க. எனக்கு அதுதான் ஜாலியே. எல்லா ஊர்லேயும் எனக்கு ஃபேமிலி மாதிரி என்னை பார்த்துக்கிற ஆளுங்க இருக்கிறாங்க. அது 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 எவ்வளோ பேர் கிடைக்குன்னு தெரியல. எனக்கு அதுக்கு செம ஹாப்பி. அது தமிழால வந்த அன்பா, கலையால வந்த அன்பா? தமிழ் தமிழ் தான். தமிழுக்கு தமிழ் தான். ஒன் தமிழ். ஒன் தமிழ். ஆமா. அது நீங்க நகையிலேயே நீங்க ரெப்ரசென்ட் பண்றீங்க. அது எந்த ஊர் தமிழ்நாடு, அந்த மொழி எல்லாம் சூப்பர். அதை வந்து எங்க போனாலும் அந்த உங்களை நீங்க மறக்கல, இதுதான் நான். அது உங்களோட வரியிலையும் இருக்கலாம், உங்களோட பர்சனாலிட்டிலையும் இருக்கிறான். அதை வந்து பொய்க்காக நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். சில பேர் அதை வச்சு ஒரு வியாபாரத்தை கிரியேட் பண்றாங்க. நம்மளுக்கு அது கிடையாது. ஓகே, எனக்கு அதை வச்சு வியாபாரம் பண்ணணுன்றது அது அது எனக்கு தேவையே கிடையாது. எனக்கு அதை வச்சு ஃபேமிலி தான் வேணும். நல்ல ஒரு நஜ கனெக்ஷன், நஜ ரிலேஷன்ஷிப் தான் வேணும். அதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. வசந்தகுமார் அந்த அசல் கோளார மாதிரி இன்னைக்கு லண்டன்ல வந்திருக்கிறீங்க. லண்டன் இல்லை, சர்வதேச லெவல்ல எங்கேயும் இருக்கிறீங்க. என்ன ஸ்டேஜ்லனாலும் நிற்கிறீங்க, ஸ்டாண்ட் பண்ணி கொண்டு ஒரு கெத்தா. எப்படி அசல் இந்த வளர்ச்சிக்கு வந்தது நான் கேட்க முடியும். ஆனால் எனக்கு என்னென்னால், நீங்கள் அந்த வளர்ச்சிக்கு வாரத்துக்கு எவ்வளோ தடங்கள், எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் கண்டிருப்பீங்க. அந்த ஸ்ட்ரகிளில் இப்பயும் ஒரு தோட்டத்தில் ஒரு 2-3 பூக்கள் மாதிரி 2-3 பேர் உங்களை அந்த தூக்கி விட்டுருப்பாங்க. இந்த நேரத்தில் வந்து அவங்க மூலமாக நீங்கள் இருக்கும்போது என்ன தோணுது உங்களுக்கு? எனக்கு என்னன்னா, இப்போ இந்த தடங்கள் அப்படிலாம் சொல்கிறாங்களே, அதை வந்து நான் முதல்லேருந்தே அதை அந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. எனக்கு எப்போ ரொம்ப முன்னாடியிலேருந்தே, நான் இதை தொடங்குறதுக்கு முன்னாடியிலேருந்தே அதெல்லாம் ஒரு தடங்களாக பார்த்ததே கிடையாது. அது எப்படி தோணுன்னா, ஓகே இதெல்லாம் நம்ம தாண்டி போனால் தான் நம்மளுக்கு தேவைப்படுறது கிடைக்கும். அதுவும் இதெல்லாம் நம்மளுக்கு நடக்காமல் இருந்ததுன்னா உனக்கு கிடைக்கிறது வந்து ஈஸியாக தோணுமோ அப்படின்றது நான் யோசிப்பேன். ஸோ எனக்கு நடக்கிற எல்லாத்தையும் வந்து நான் ஒரு ப்ராக்டிஸாவோ இல்லை ஒரு ஒரு பாடமாவோ இப்படியாக தான் நிறைய எடுத்துப்பேன். எனக்கு இந்த ஒரு வழியை ஈஸியாக்கி விட்ட எனக்கு ரொம்ப முக்கியமான ஒருத்தர் வந்து ஓஃப்ரோ. ஸோ அவர் இல்லைன்னா வந்து மேபி வேறு ஏதோ ஒன்று நடந்து, இல்லை இன்னும் கொஞ்சம் லேட்டாகியோ, இல்லை நான் வேறு மற்ற விஷயங்களை கற்றுக்கிட்டோ எப்படியோ நடந்திருப்பேன். ஆனால் அவர் எனக்கு ஒரு ஷார்ட்கட் மாதிரி. ஷார்ட்கட்டுன்றதை விட அவர் இந்த ஒரு 10 வருஷம் 15 வருஷமாக கற்றுக்கிட்டதை எனக்கு வந்து ஒரு 1.5 வருஷத்தில் 2 வருஷத்தில் அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் சொல்லணுன்ட்டு நினச்சாரு. ஆனால் என்னால் அவர் அளவுக்கு கற்றுக்க முடியல. அவர் தான் நான் இங்கே இருக்கிறதுலாம் மெயின் காரணம். எல்லாருமே தெரியும், நான் சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. சூப்பர். அதாவது வந்து எங்கே போனாலும் நம்மளோட ரூட்ஸ் எங்கே தொடங்கினமோ அதை வச்சிருக்கிறவன் தான் உண்மையாகவே அந்த ஹம்பிள்டு இருக்கே. அது வந்து உங்களை தெரியுது, இன்னும் கூட தெரியும்னு எங்களுக்கு தெரியும். இந்த மியூசிக் ப்ரொடியூசரோட எனக்கு ஒர்க் பண்ணணுன்ற ஒரு ஆசை, ஒரு ஆம்பிஷன் அப்படின்னு நீங்கள் சொல்ல வேணும்னால, ஏன்னா எனக்கு என்னென்னா ஒரு மேபி ஒரு 3 years 1 year 5 yearsல வந்து திருப்பி ரிவைண்ட் பண்ணி இது பார்க்கும்போது, ஆமாம் சொந்த அந்த நெய்ம் இப்போ அது நடக்குது, ப்ரெசென்ட்டில் நடக்குதுன்னு சொல்ல மாதிரிக்கு. யார் அந்த நேம்ஸ்? இளையராஜா சார். ஓகே, ஒரு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பதிலாக இருக்கிறது. ஓகே, எனக்கு தெரில, அது ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் ஒரு ஆசை தான். இளையராஜாவோட ஒரு இசையில அசல்ட வரிகள், அது நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது வந்து ஒரு பார்ல போயிட்டு நாங்க மேங்கோ லஸ்ஸி குடிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல். சரியா? இது ஒரு வித்தியாசமான ஒரு கொம்போ. ஆனா என்னன்னா அதை உடைக்கணும் எனக்கு. இப்போ என்ன வந்து இதுதான் இந்த மாதிரி இப்படி செய்யற, இதுதான
இப்படின்ட்டு ஒன்று இருக்குல்ல, எனக்கு அது வேணவே வேணாம், எனக்கு அதை ஓட்டிக்கணும். சூப்பர். ஓகே. அப்போ அந்த மாதிரி ஒரு பாக்ஸ்குள்ளே நான் இருக்கவே விரும்பவே இல்லை. ஓகே. அது இது இன்னொரு கேள்விக்கு வருது. அதாவது நீங்கள் சொன்னீங்க ஒரு பாக்ஸுக்குள்ளே இருக்கக்கூடாது. இப்போ அசல்ட்ட சாங்ஸில் பார்த்தா, அதாவது சோஷியல் மீடியா வலைத்தளங்களில் என்னென்ன சொல்கிறாங்கோ அதை வந்து பல பேர் அவாய்ட் பண்ணலாம். ஓகேயா? நீங்கள் அதை முன்னால் வைக்கிறீங்க. சரியா? நீங்கள் இவ்வளோ பேசினாலும் நான் அதை தாண்டி வருவேன். சரியா? நீங்களா சொன்ன மாதிரி நான் குலைக்கிற நாய் இல்லை, கடிக்கிற நாய். அப்படியா? ஸோ அதனால் அந்த பாக்ஸை விட்டு நீங்கள் வெளியில் வாரீங்க. அந்த பாக்ஸை விட்டு வெளியில் வாரத்துக்கு நீங்கள் என்ன, இப்போ வேறு கலைஞர்கள் என்ன அப்படி பண்ணணும்? இப்போ ஆமாம், அசல் அப்படி பண்ணும்போது நானும் அப்படி பண்ணலாமேன்னு அவங்களுக்கும் ஒரு ஃபீல் வரணும். அது எப்படி, எங்கேருந்து அந்த ஃபீல் உங்களுக்கு வருது? அது அது நான் அது சொல்லவே கூடாது. நான் அது நான் எனக்கு ஒன்று தோணுது, அது எனக்கு சரியா இருக்குமா இல்லை, நான் அதை என் வாழ்க்கைக்குள்ள அப்ளை பண்ணி பார்த்து நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அது எனக்கு தான். அதில் வர எல்லாமே எனக்கு தான். ப்ராஃபிட் இருந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, அது வந்து மற்றவங்களுக்குன்ட்டு நான் அதை சொல்லவே கூடாது. ஏன்னா ஒருத்தவங்களோட உருவான விதமே அவங்க ஒருத்தவங்களும் ஒரு வேற வேற ஆளுங்களை. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்த வந்து இன்னொருத்தர் மேலே அப்ளை பண்ணணுன்ட்டு நினைக்கிறதே அது எனக்கு வேணான்ட்டு தான் தோணும். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ நீங்கள் அசல்ட்ட பாடல்கள் எல்லாம் கேட்டால் அதில் எல்லாமே இருக்கும். வயலன்ஸ் பற்றியும் இருக்கும், ஹாப்பினஸும் இருக்கும், ஒரு ஃப்ரெண்ட்ஸுகளோட ஒரு கும்மாளம் போடுற மாதிரிக்கெல்லாம் இருக்கும். அதனால இந்த ரொமான்ஸ் ஒன்று மிஸ் ஆகுது. அசல்ட்ட வாழ்க்கையில் ரொமான்ஸ் மிஸ் ஆகுதா? அதாவது பெண்கள் வந்து அசல் அந்த டிஸ்ட்ராக்ஷனாக பார்க்குறாரா, இல்லாட்டி பெண்களை பற்றின வரிகளில் போடாமல் பெண்களும் என்ன மனசுக்குள்ளே வச்சிருக்கிறேன்னு மாதிரி ஏதாச்சும் இருக்கா? இல்லை, அப்படி இல்லை. இது இப்போ எனக்கு நிறைய வந்துட்டு இருக்கிற ஒரு கேள்வியா இருக்கு. காதல் பாடல்கள் எப்போ அசல் இப்படிலாம் வந்து கேட்டுருக்காங்க. ஸோ எனக்கும் தோணுது, ஓகே செய்வோம் அப்படின்ட்டு செஞ்ச வச்சிருக்கேன். நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஓகே, சீக்கிரம் இது ரிலீஸ் பண்ணிட்டு ஓகே அது ட்ரை பண்ணுவோம். அசலுக்கு ஒரு லவர் சைடு இருக்குது, ஒரு லவர் பாய் சைடும் இருக்கா? அப்படி இல்லை. ஓகே, அவனோட ஆசை ஆசை ஆசை. ஓகே, அப்போ ஒரு ரசிகை அசல் எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லும் போது அசல் என்ன நன்றியோட போவாரா, இல்லாட்டி ஆமா நாங்க பேசிக்கலாம், டேட்டிங் போலாம், இப்படி ஒரு பேக்ரவுண்ட்ல இப்படி உட்கார்ந்து நாங்க பேசிக்கலாம்? அப்படி இல்லை இல்ல. ஓகே, சொல்லுவாங்க பிடிச்சிருக்கு, பாட்டெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொன்னா ஓகே தேங்க்யூ. கலை, வெறும் கலை. அது வந்து எனக்கு இப்போ என்னோட நான் என்ன ஆளோ அந்த ஆளுக்கு அவங்க வந்து சொல்லல. அவங்க என்ன நான் செய்யற வேலைக்கு தானே சொல்றாங்க. ஸோ அந்த வேலைக்காக அவங்க வந்து சொல்றத எனக்கா நான் கன்வெர்ட் பண்ணிக்க நினைக்கல. சூப்பர். ஏன் இப்போ நான் இப்போ டெய்லி, ஆனால் எப்படி சொல்றது, இப்போ யாராச்சும் என் கூட ஒரு பொண்ணு இருக்கிறாங்கன்னா அவங்க கூட நான் டெய்லி பேசி 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 என்னோட எல்லாத்தையும் வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமும் அவங்க எனக்கு முன்னாடி கொடுத்த அந்த பிடிச்சிருக்குன்ற ஒரு வார்த்தையை அப்போ கொடுத்தாங்கன்னா ஓகே அப்போ நிஜமாவே பிடிச்சிருக்கு. சூப்பர். ஓகே, இல்லைன்னா அது ஸோ அந்த கண்ணாடியை தாண்டி நீங்கள் உள்ளுக்குள்ள இருக்க அந்த மனசை நீங்கள் பார்த்தால் நான் உங்களை மியூச்சுவலாக எதுவும் கேட்கவே இல்லை, நடந்து போயிட்டே இருக்கு. அதாவது நீங்கள் லண்டனில் இருக்கிறீங்க, லண்டனில் இருக்கிற கேர்ள்ஸ் என்று சொல்லும்போது அவங்களுக்கு தெரியும் தானே கொஞ்சம் வித்தியாசமாக அசல் நல்ல அசலுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு தானே. அசலுக்கு நீங்கள் என்ன மியூசிக் வீடியோ பார்த்தாலும் ஆமாம் நானா சொல்கிறேன், உண்மையாக சொல்ல போனால் எந்த மியூசிக் வீடியோ பார்த்தாலும் அசலுக்குன்ட்டு போடுற அவுட்ஃபிட்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி ஹேர் ஸ்டைலாக இருக்கலாம், எல்லாமே வந்து வித்தியாசமாக யோசிப்பீங்க. அதை வந்து நீங்கள் சில யோசிப்பீங்களா, எனக்கு இந்த ஸ்டைல் பொருந்தது, இந்த ஸ்டைல் தான் எனக்கு வேணும், இல்லாட்டி வந்து இப்போ இன்னொரு மியூசிக் வீடியோ பார்க்கும்போது ஆமாம் இது எனக்கு நல்ல சூட்டபிளாக இருக்குமேன்னு அப்படி யோசிப்பீங்களா? எப்படி அந்த கிரியேட்டிவிட்டி? நான் என்ன யோசிச்சு பார்க்குறது தானே. நான் வந்து எந்த இடத்துல என்ன பிளேஸ் பண்ணி பார்க்குறேனோ அந்த இடத்துல நான் இருக்கிறதுக்கு தான் யோசிப்பேன். ஸோ அது இடமா இருந்தாலும் சரி, நான் போகிற அவுட்ஃபிட்டாக இருந்தாலும் சரி, செய்ய போகிற வேலைகள் எல்லாத்தையும் அது அப்படிதான். ஓகே, அது அப்படிதான் நடக்குது. சூப்பர். பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு தோன்றது தான் நீங்கள் அதில் வீடியோலையும் கொண்டு வரீங்க. டிவிலன்னு சொல்லும்போது நாங்கள் அசல் பிக் பாஸ்லேயும் பார்த்துருக்கோம். அப்போ அங்கே இருந்த அசல் அது உண்மையான அசலா? இது பல பேருக்கு நினைக்கலாம். அசல் அப்படியா? அசல் நான் எல்லாத்துலயும் அசல், எல்லாத்துக்கும் அசல் தான். ஓகே, அது இப்போ கேரக்டர் கொடுத்து அந்த கேரக்டரை மாற்றி அதுக்கேற்ற மாதிரி பண்ணால் அது நடிப்பு. ஆமாம். எனக்கு என்னன்னா கேமரா முன்னாடி
படத்துல தான் நடிக்கணும், வாழ்க்கையில நடிக்கக்கூடாது. சூப்பர். ஓகே, தட்ஸ் குட். பேர் புகழ் வரும்போது உள்ளே இருக்கிற அந்த கலைஞனை அது டிஸ்ட்ராக்ட் பண்ணுதா இல்லாட்டி அதை ஊக்குவிக்குதா? பண்ணும் ரெண்டுமே பண்ணும். எனக்கு அது கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் தான் நிறைய லைக் சொகுசாயிட்டு தோணுது. ஓகே, முன்னெல்லாம் அப்படியே ஒரு ரன்லயே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எப்படின்னா அப்படியே வாழ்க்கையே கொஞ்சம் சில்லான மாதிரி இருக்குது. ஆனால் அப்படி ஆகக்கூடாது. அதாவது நடந்து கொண்டு போன ஆசல் இப்போ ஒரு காருக்கு மேலே ஏற்றி ஆமா நீங்க டெஸ்டினேஷன் சீக்கிரமா போயிடலாம். முன்னாடி ஓடிட்டு இருந்தேன், இப்போ கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே சுத்தி நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்குல்ல நடக்கிறது. யங்கான வயசு தானே, எவ்வளவு விஷயங்கள் பாக்குறதுக்கு. வயசு போன பேர் எல்லாம் பேர் மீண்டும் வராது. எனக்கு அப்படியே தோணும். கொஞ்சம் எப்படி சொல்றது, கொஞ்சம் நான் செய்ய நினைக்கிற ஒரு ஆள் இருக்கிறான்ல, அவன் வந்து விடவே மாட்டான். அவனுக்கு எதை பத்தி கவலையே கிடையாது. ஓகே, அவனுக்கு வந்து அவனோட கோல், அவன் எதை அவன் தேவைன்னு நினைக்கிறானோ ஓகே அதுதான் அவனுக்கு தேவை. மற்ற சுத்தி நடக்கிறது எதுவுமே அவனுக்கு தேவையே கிடையாது. ஓகே, ஆனா அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அந்த உள்ள இருக்கிறவனுக்கு அதெல்லாம் தெரியாது. அப்ப அசல்ட எதிரினால் கண்ணாடிக்கு முன்னால் இருக்கிற அதே அசல் தான் உங்களோட எதிரி. என் ஃப்ரெண்டும் அவன் தான். நான் ஒரு லைன் ஒன்று எழுதிருப்பேன். உனக்குள்ள யுத்தம் நடக்க உலகிடம் நிம்மதி கேட்க போறியா, இல்ல உனக்குள்ள நிம்மதி தேட உலகிடம் யுத்தம் போட போறியா? என்னன்னா அது நீங்க இப்ப சொல்லும் போது ஒரு ஜோக்கா சொன்னா கூட அதுல ஒரு உண்மையான ஒரு ஆழம் இருக்கு. அதுதான் என்னன்னா, நீ உனக்குள்ள நிம்மதி தேடுறதுக்கு உலகத்துக்கு கூட சண்டை போட போறியா, இல்ல சோ எல்லாமே ஹாப்பினஸ் இல்ல, எல்லாத்துக்கும் பின்னாலேயும் ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. அந்த பேக்ரவுண்ட் தான் இப்ப அதை நான் யாருக்கிட்டே காட்ட விரும்பல. நான் ஜாலியா இருக்கிறத மட்டும் பாருங்க. அசல் சினிமா படங்களே நீங்க இப்ப பாடுறீங்க, அதை வந்து இண்டிபெண்டா இருக்கிற அந்த கலைஞனை வந்து சினிமாவில் நீங்க பாடும்போது அதை உங்களை ஒரு கீழே அடக்குதா, இல்லாட்டி வந்து இல்ல அது ஆக்சுவலி எனக்கு நல்ல ஒரு ட்ராம்போலின் மாதிரி என்னைய ரெண்டுமே செய்யும். இப்போ படத்துல பாடுறதுனால நம்மளுக்கு நல்ல ஒரு ரீச்சும் கிடைக்கும், நல்ல ஒரு ஹிட் ஆகும், அப்படியும் நடக்கும். இன்னொன்று, இண்டிபெண்டா அந்த அளவுக்கு பெருசாகிற ஒரு பாட்டுக்கு மொத்த பொறுப்பும் நம்ம தான். ஸோ அதனால நம்மளுக்கு கிடைக்கிற மற்றதெல்லாமும் பெருசா இருக்கும். ரெண்டுமே இருக்கு. ஆனா அசலுக்கு வந்து உண்மையான ஹாப்பினஸ் எங்க இருக்கு? ஒரு இண்டிபெண்டன்ஸ் சாங், ஒரு ஜோர்தாலே, ஒரு நான் தந்த பையன், அப்படி ஒரு சாங் வரும்போது மக்கள்கிட்ட இருக்கிற வர அந்த வரவேற்பு, அது உண்மையான சந்தோஷம் கொடுக்குதா, இல்லாட்டி ஒரு படத்துல செய்யும் போது அந்த பாட்டு எதுல கூட சந்தோஷம்? ஆனா தனி பாட்டுங்கள்ல கிடைக்கிறது ஒரு தனி சந்தோஷம்ல. அது நம்மளே எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எல்லாத்தையும் செய்யறது. ஸோ அதுக்காக நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து ஸ்கிராச்ல இருந்து நாம தான் எல்லாம் பண்ணலாம். நம்மட பிள்ளை வழியில வரும்போது ஓகே சூப்பர். எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்ல பார்க்கிங் தான் பிரச்சனையா? ஆஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அதிகப்படியான முடி உதிர்தல், தலையில் அரிப்பு, பொடுகு, புண், கொப்பளங்கள் போன்றவற்றால் அவதியா? அனைத்திற்கும் ஒரே தீர்வு டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர் கேஷமுத். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.